Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 17 ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் உண்மையில் நிறுவப்பட காரணமான போராகும்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை பக்சார் போர். செகண்ட் ஒன், டேஸ் உடன்படிக்கையினால் இரண்டாம் ஷா ஆலம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அலகாபாத் உடன்படிக்கை. செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன் பாருங்கள், டேஸ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ராபர்ட் கிளைவ், ஆப்ஷன் டி. ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினார். ஃபோர்த் ஒன், டேஸ் சட்டம் இந்தியாவில் ஆங்கிலேய வணிகக்குழு ஆட்சியை முறைப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒழுங்குமுறை சட்டம் 1773, ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன், இந்தியாவில் முதல் ஆங்கிலேய அரச பிரதிநிதி மற்றும் தலைமை ஆளுநராக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர். ஆப்ஷன் பி பாருங்க, கானிங். சிக்ஸ்த் ஒன், ஜமீன்தார்களோடு காரன்வாலிஸ் நிலையான நிறவரி திட்டத்தை மேற்கொண்டார்னு கேட்டிருக்காங்க. வங்காளம். செவன்த் ஒன், ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். சரியான விடை ராபர்ட் கிளைவ். எய்த் ஒன், தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை வில்லியம் ஸ்லீமேன், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நைன்த் ஒன், வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின்படி ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்ட முதல் மாகாணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை சதாரா. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின்படி ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்ட முதல் மாகாணம் சதாரா. டென்த் ஒன், நிர்பந்தப்படுத்தி வலுக்கட்டாயமாக வரி வசூலிப்பதை டேஸ் நியாயப்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. ரயத்வாரி சட்டம். 11th ஒன், டேஸ் இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தினார். சரியான விடை தாமஸ் மன்றோ. 12th ஒன், சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. 13th ஒன் பாருங்கள், டேஸ் என்பவரின் முயற்சியால் இந்தியாவில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் முறை ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சதி ஒழிக்கப்பட்டது எப்போ? ராஜாராம் மோகன் ராயால் ஒழிக்கப்பட்டிருக்கோம். இதற்கு சரியான விடை ராஜாராம் மோகன் ராய். 14th ஒன், தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து 1856 ராயபுரத்திலிருந்து ஆற்காடு வரை இயக்கப்பட்டது. வாலாஜா ரோடு வழியா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆற்காடு. 15th ஒன், சரியான கூற்றினை தேர்ந்தெடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை ஆளுநர் அதன் இயக்குனர் குழுவார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான கூற்று. செகண்ட் ஒன் பாருங்கள், துணைப்படை திட்டத்தால் கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவ வளங்களும் செயல்திறனும் குறைந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான கூற்று. அதிகரிக்க தான் செஞ்சுருக்கோம். துணைப்படை திட்டத்தால் கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவ வளங்களும் செயல்திறனும் அதிகரித்தன அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தவறான கூற்று. தேர்ட் ஒன் பாருங்கள், வெல்லஸ்லி பிரபுவால் கல்விக்கு ஊக்கமளிக்கும் வகையில் மதராசா இஸ்லாமிய கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான கூற்று. வாரன் ஹேஸ்டிங்கால் தான் கல்விக்கு ஊக்கமளிக்கும் வகையில் மதராசா தொடங்கப்பட்டது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், டல்ஹவுசி பிரபு மார்ச் 1835 கல்கத்தா மருத்துவக் கல்லூரியை நிறுவினார்னு கொடுத்துருக்காங்க. டல்ஹவுசி வரமாட்டார். வில்லியம் பெண்டிங் பிரபு தான் கல்கத்தா மருத்துவக் கல்லூரியை நிறுவிப்பார். ஸோ ஆப்ஷன் ஃபோர்த் ஒன்றும் தவறானது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் சரியான கூற்று. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 16th ஒன் பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, ஆங்கிலேய அரசு அணைகளை கட்டுவதற்கான பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டது. காரணம், 19ஆம் நூற்றாண்டில் தொடர்ச்சியாக கடைசி கால் நூற்றாண்டில் அதிகமான பஞ்சங்கள் நிலவின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. கூற்றின் சரியான விளக்கம்தான். ஏன்னா 1876 to 78 1896 to 97 காலங்களில் பஞ்சங்கள் நிலவி இருக்கும்.
ஸோ இதற்கு காரணமாக அரசு அணைகளை கட்டுவதற்கான பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டனன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 17th ஒன், கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கங்காதர ராவ் ஜான்சின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. கங்காதர ராவ் வந்து ஜான்சி ராணியோட கணவர். ஸோ சரியாக பொருந்திருக்கு. செகண்ட் ஒன் பாருங்கள், ரகுஜி போன்ஸ்லே நாக்பூர், மராட்டிய சாம்ராஜ்யத்தோட ஆட்சியாளர். ஓகே, ஸோ இது வந்து சரியானது. தேர்ட் ஒன் பாருங்கள், சாஜி சதாரா, இதுவும் சரியான இணை தான். ஃபோர்த் ஒன் பாருங்கள், சிந்தியா கோலாப்பூர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. சிந்தியா வம்சம் வந்து குவாலியரை தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இங்கே கோலாப்பூர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறானது. கோலாப்பூர் வந்து போன்ஸ்லே வம்சம் தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ தவறானது வந்து எதுனா ஆப்ஷன் இஎன்னா சிந்தியா கோலாலம்பூர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். 18th ஒன் பார்க்கலாம். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர்தர் காட்டன் கொள்ளிடம், வில்லியம் ஸ்லீமேன் தக்கர்களை அடக்குதல், வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு சட்டம், காரன் வாலிஸ் சமஸ்கிருத கல்லூரி. 2, 3, 4, 1. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், பி ஆப்ஷன் தான் சரியாக பொருந்திருக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் யூனிட் 18ஓட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.